Friends, in the video access of user defined package in Java programming language. ஒரு யூசர் டிஃபைன்டு பேக்கேஜை எப்படி நாம ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் 3 வீடியோஸ் ரிகார்டிங் பேக்கேஜ் பற்றி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த 3 வீடியோலையும் நம்ம பில்டின் பேக்கேஜ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் யூசர் டிஃபைன்டு பேக்கேஜ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த யூசர் டிஃபைன்ட் பேக்கேஜ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 மெத்தட் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் மெத்தட், create a package and store it as a subdirectory in the current working directory. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணபடி package is a reflection of directory. Package is a reflection of directory. For example, package எப்படி நாம package create பண்ணுவோம்? By using the keyword called package. Package அப்படிங்கிறது keywordங்கிறதுனால lower case character யூஸ் பண்றோம், followed by name of the package. Name of the package is student. So, for example, ஜாவாங்கிறது என்னோட current working directory இருந்ததுன்னா Java is my current working directory. Under the current working directory, student subdirectory will be created. Immediate subdirectory under the current working directory. ஜாவாங்கிற current working directory கீழே student அப்படிங்கிற immediate subdirectory உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி மெத்தடாலஜி யூஸ் பண்ணும் பொழுது it is a very simple methodology, easiest methodology. 3 மெத்தடாலஜி நீங்க கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடாலஜி. ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு டிராபேக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பேக்கேஜ் நம்ம கிரியேட் பண்ணும் பொழுது கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில தான் நம்மளால வந்து இதை ஸ்டோர் பண்ண முடியும். அதர் 2 மெத்தடாலஜில பேக்கேஜ் கேன் பி எனிவேர், the importing program can be anywhere. பேக்கேஜ் வந்து எந்த டைரக்டரியில வேணா இருக்கலாம். அந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணக்கூடிய importing program எந்த டைரக்டரியில வேணா இருக்கலாம். மெத்தட் 2 and 3ல இது வந்து more flexible methodology. Method 2 and 3 more flexible methodology. இது வந்து first methodology is a very easy methodology. ஆனா இந்த ஒரு drawback இருக்கு. இப்போ second methodology நம்ம மூவ் பண்றோம். Second methodology we can specify the directory path or paths in the class path environment variable. இப்போ வந்து நீங்க கிரியேட் பண்ணீங்க உங்களுடைய பேக்கேஜ் வந்து எந்த டைரக்டரியில வேணா இருக்கலாம். இன்னொரு டைரக்டரியில இருந்து நீங்க இந்த பேக்கேஜ் ஆக்சஸ் பண்ணும்போது அந்த பேக்கேஜ் எந்த டைரக்டரியில இருக்கு அப்படிங்கிற அந்த பாத்தை நாம கிளாஸ் பாத் என்வாயன்மெண்ட் வேரியபிள்ல நாம மென்ஷன் பண்ணணும். இது வந்து செகண்ட் மெத்தடாலஜி. தேர்ட் மெத்தடாலஜில யூஸ் ஹைஃபன் கிளாஸ் பாத் ஆப்ஷன். ஹைஃபன் ஃபாலோட் பை கிளாஸ் பாத் ஆப்ஷன் எங்க யூஸ் பண்றோம்? ஜாவா சிங்கிற கமாண்ட்ல, ஜாவாங்கிற கமாண்ட்ல. ஜாவா சி கமாண்ட் எதுக்காக யூஸ் பண்றோம்? டு கம்பைல் a ஜாவா ப்ரோக்ராம். ஜாவா ப்ரோக்ராம் கம்பைல் பண்றதுக்கு ஜாவா சி கமாண்ட் யூஸ் பண்றோம். டு எக்ஸிக்யூட் the ஜாவா ப்ரோக்ராம் we will use the ஜாவா கமாண்ட். ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஜாவா கமாண்ட் யூஸ் பண்றோம். ஜாவா சி and ஜாவா கமாண்ட் கூட ஹைஃபன் ஃபாலோட் பை கிளாஸ் பாத் இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணும்போது, சோ இந்த ஆப்ஷன்ல நீங்க என்ன பண்ணணும்? அந்த டைரக்டரி பாத்தை மென்ஷன் பண்ணணும். இது வந்து தேர்ட் மெத்தடாலஜி. சோ இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் நோட், இந்த லாஸ்டா ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த மெத்தடாலஜி 2 and 3 நீங்க யூஸ் பண்ணும் பொழுது, செகண்ட் மெத்தடாலஜி and தேர்ட் மெத்தடாலஜி யூஸ் பண்ணும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் சி டிரைவ்ல சி கோலன்ல கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி வித் ஜாவா அண்டர் தி ஜாவா டைரக்டரி நான் ஸ்டூடண்ட் அப்படிங்கிற பேக்கேஜ் நான் வந்து கிரியேட் பண்றேன். சோ இது வந்து physical directory structure. இந்த ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து physical directory structure. ஆனா கிளாஸ் பாத்ல நான் எப்படி பாத் செட் பண்ணனும்? c:\java அதோட ஸ்டாப் பண்ணிரணும். இந்த ஸ்டூடண்ட் அப்படிங்கிற இந்த நேம் ஆஃப் த பேக்கேஜ் பாத் இன்ஃபர்மேஷன்ல வராது. பாத் இன்ஃபர்மேஷன்ல இந்த ஸ்டூடண்ட் அப்படிங்கிற பேக்கேஜோட நேம் நாம மென்ஷன் பண்ண கூடாது. மென்ஷன் பண்ணோம்னா எரர் மெசேஜ் காமிக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதோட பிராக்டிகல் இம்ப்ளிமெண்டேஷன், பிராக்டிகல் ப்ரோக்ராம் எல்லாமே இனி வரக்கூடிய வீடியோஸ்ல நாம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். That's all for now. For more videos, please subscribe to Logic Beats channel. Thank you, my dear friends.